அப்படியே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள் என்றார். பார்வோன் சொல்கிறார், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தேவனுடைய பிள்ளைகள் எகிப்திலே இருந்தார்கள். எகிப்தில இருந்து அவர்கள் வேலை செய்து சம்பாதித்து குடும்பம் நடத்தி அவங்க குடும்பத்தில் இருந்த ஒரு யோசேப்பு எகிப்தில இருந்தார். அவங்க குடும்பம் நல்ல பெருகினது. பல ஆண்டுகள் 400 வருஷமாய் இப்ப லட்சக்கணக்கான ஜனங்கள் பெருகினார்கள். இப்பொழுது எல்லா வசதிகளும் இருக்கிறது. தேவனை ஆராதிக்க முடியும். சுதந்திரமாக இந்த மாதிரி ஒரு தேவனை ஆராதிக்க முடியும். ஒரு 5 நிமிஷம் கொடுப்பாங்க, சோதனை பண்ணிக்கிறோம், கர்த்தரை சேவிச்சுட்டு உட்கார்ந்து தேவனை ஆராதிக்க அவங்களுக்கு இல்லை. அப்போ அவங்க என்ன செய்யறாங்கன்னா, கர்த்தருடைய சமூகத்திலே பெருமூச்சு விடுறாங்க. எங்களுக்கு ஆராதிக்க ஒரு இடம் இல்லையே, நாங்கள் தேவனை ஆராதிக்க எங்களுக்கு இடம் இல்லை என்று அவர்கள் பெருமூச்சுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் அழும்போது, தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வரணும். தேவனுடைய திட்டம். மோசேயை தேவன் தெரிந்து கொள்கிறார். மோசேக்கு உதவியாக ஆரோனை தெரிந்து கொள்கிறார். அவர்கள் ஜனங்களை போக விட மாட்டுகிறார்கள் ஆராதிக்க. அப்பொழுது தேவன் பார்வோனை சந்திக்கிறார். அங்கு சில தண்டனைகள், நியாய தீர்ப்புகள் உண்டாகிறது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்கள் சம மக்களை காட்டுகிறது. நீங்களும் நானும் தான் இஸ்ரவேல் ஜனங்கள். எகிப்து என்பது உலகத்தை காட்டுகிறது, உலக பாவத்தை காட்டுகிறது. பார்வோன் என்பது பிசாசை காட்டுகிறது. தேவ பிள்ளைகள் இந்த வருஷத்துல இருக்கலாம். பிசாசு ஆகிய பார்வோன், எகிப்து ஆகிய இந்த உலக பாவம் ஜனங்களை முன்னேற விடாத அளவுக்கு, சபைக்கு போக விடாத அளவுக்கு ஜனங்களை கட்டி வைத்திருக்கிறான். பாவத்தினால கட்டி வைத்திருக்கிறான், பிசாசினால கட்டி வைத்திருக்கிறான், சாபத்தினால கட்டப்பட்டிருக்கிறான், வியாதியினால கட்டப்பட்டிருக்கிறான். ஜனங்களுக்கு ஆராதிக்க வேண்டும், ஆனா அவங்களை விடுதலை பண்ண ஆள் இல்லை. இந்த எகிப்திலிருந்து வெளியே வரணும்னு சொன்னால் தேவன் அற்புதங்களை செய்து மோசே மூலமாய், ஆரோன் மூலமாய் ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும். இந்த மோசே கர்த்தருடைய ஊழியக்காரன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கிறாங்க. அதுபோல சபை ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் இந்த உலகத்துல வாழ்றாங்க. இந்த உலகத்துல வாழ்ந்தாலும் வேலைக்கு போகிறாங்க, படிக்கிறாங்க, காலேஜ் போகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனா பாவத்திலிருந்து விடுதலை இல்லை, வியாதியிலிருந்து விடுதலை இல்லை, அக்கிரமத்திலிருந்து விடுதலை இல்லை, சாபத்திலிருந்து விடுதலை இல்லை, மந்திர கட்ட சூனிய கட்டத்திலிருந்து விடுதலை இல்லை. விடுதலை ஆக்கும்படியாக அந்த எகிப்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்கி கானானுக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொன்னால் ஒரு மோசே தேவை. தேவனுடைய ஊழியக்காரன் தான் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். தேவனுடைய ஊழியக்காரன் தான் பாவத்தில் கட்டப்பட்ட ஜனங்களை பாவத்திலிருந்து வெளியே கொண்டு வர முடியும். எத்தனை பேர் பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்க இன்றைய உலகத்தில் பாருங்கள். வாலிபர்கள் எத்தனை பேர் போத பழக்கத்தில் அடிமதனமாய் இருக்கிறார்கள். எத்தனை பேர் பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். இந்த பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்க வேண்டும் என்று சொன்னால் மோசேயும் ஆரோனும் எழும்பி எகிப்திலிருந்து வெளியே வர வேண்டும். இப்போ எகிப்திலிருந்து நம்ம வெளியே வரணும், உலகத்திலிருந்து வெளியே வரணும், பாவத்திலிருந்து வெளியே வரணும், பிசாசிலிருந்து வெளியே வரணும்னு சொன்னால் நம்ம ஒரு காரியத்தை செய்ய வேண்டும். எகிப்திலிருந்து வெளியே வரும்போது எகிப்து ஜனங்கள், எகிப்திலிருந்து வெளியே வரும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? அவருடைய வீடுகளில் என்ன பண்ணார்கள் என்று பார்க்கும்போது, ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தை வீட்டு வாசலிலே பூசினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யாத்ராகம புஸ்தகமும் 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிங்க. யாத்ராகமம் 12:7. அதின் இரத்தத்தில் கொஞ்சம் எடுத்து தாங்கள் அதை புசிக்கும் வீட்டு வாசல் நிலைக்கால்கள் இரண்டிலும் நிலையில் மேற்சட்டத்தில் தெளித்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆட்டுக்குட்டியானவரை அடித்து அந்த ரத்தத்தை வீட்டு வாசல்ல பூச வேண்டும். வீட்டு வாசலிலே பூசும் பொழுது அந்த வீடுகளிலே சாபம் வராது, அந்த வீடுகளிலே வியாதி வராது, அந்த வீடுகளிலே கொரோனாவை போல ஒரு பயங்கரம் வியாதி, கொலை நோய் வராது. ஆட்டுக்குட்டியானவர் ரத்தத்தை, ஆட்டுக்குட்டி ரத்தத்தை வீட்டு வாசல்ல, ஜன்னல்ல, கதவுல எல்லாம் பூச வேண்டும். அப்படி பூசினால்தான்
அவர்கள் எகிப்தை விட்டு வெளியே வர முடியும். அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அநேகர் பாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேர் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கவில்லை, எத்தனையோ பேர் சபைக்கு வரவில்லை, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்படவில்லை, எத்தனையோ பேர் பாவத்திலே சாபத்திலே இருக்கிறாங்க. எல்லாம் பாருங்க, பாண்டிச்சேரி பீச்ல இருக்காங்க ஒரு கூட்டம். எல்லா பாண்டிச்சேரி ஹோட்டல் எல்லாம் என்ன செய்ய, எல்லாம் ஃபுல்லு புக்கு, ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் எல்லாம் குடித்து ஆடி பாடி கீழே விழுந்து எல்லாம் ஒரு மயக்கத்தில் இருப்பாங்க. அப்படிப்பட்ட கட்டப்பட்ட ஜனங்களை விடுதலையாக தான் மோசேயும் ஆரோனும் வந்தார். ஆனால் எகிப்திலிருந்து வெளியே வர வேண்டும் என்று சொன்னால், எந்த ஆபத்து வரக்கூடாது என்று சொன்னால், ஆட்டுக்குட்டி ரத்தம் நம்ம வீடுகளிலே பூசப்பட வேண்டும். ஆட்டுக்குட்டி ரத்தம் நம்முடைய ஜன்னல்களிலே பூசப்பட வேண்டும். அந்த ஆட்டுக்குட்டி தான் இயேசு கிறிஸ்துவாக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். இயேசு கிறிஸ்து ரத்தம் இந்த வருஷத்திலே நம்ம வீடுகளில் இருந்தது. அதனால நம்ம வீடுகளை கர்த்தர் பாதுகாத்தார். நம்முடைய சபைகளிலே இயேசுவின் ரத்தம் இருந்தது. அதனால கர்த்தர் நமது சபையை பாதுகாத்தார். அருமையானவர்களே, யாருடைய வீட்டிலே ஆட்டுக்குட்டி ரத்தம் இருக்கிறதோ, இயேசுவுடைய ரத்தம் இருக்கிறதோ, அவர்களை தேவன் பாதுகாக்கிறவராக இருக்கிறார். எத்தனை பேருடைய வீடுகளிலே ஆட்டுக்குட்டியான ரத்தம் இருக்கிறது? இயேசுப்பா ரத்தம் இருந்தால் அந்த வீட்டுக்கு ஒரு சம்பவம் வராது. இப்போ ஆட்டுக்குட்டியான ரத்தத்தை பூசி இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வருகிறார். எகிப்தை விட்டு வெளியே வரும்போது அவர்கள் செங்கடலாய் கடந்து போகிறார்கள் கானான் தேசத்துக்கு. 25ஆம் வருஷம் இந்த ஆண்டிலிருந்து 26வது வருஷத்துல நம்ம கடந்து போக போறோம். இன்னும் நமக்கு ஒரு 25 நிமிஷம் தான் இருக்கு. இந்த வருஷம் முடிய போகிறது. எத்தனை தோல்விகளை கண்டீங்க? இந்த வருஷத்துல எத்தனை பிரச்சனைகள் வந்தது? இந்த வருஷத்துல எத்தனை பாடுகள் வந்தது? எத்தனை நிந்தை, எத்தனை அவமானம், தேவையில்லாத செலவு, ஹாஸ்பிட்டல் செலவு எத்தனை வந்தது? அத்தனை வந்தாலும் நீங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாக ஒப்பு கொடுப்பீர்களானால் இந்த எகிப்தை விட்டு நீங்கள் கடந்து வெளியே வந்துடலாம். இந்த வருஷம் இருக்கிறது கஷ்டத்தை போல நீங்க அடுத்த வருஷத்துல நீங்கள் மாட்டிக்கொள்ளாதீங்க. அடுத்த வருஷத்துலயே நீங்க கஷ்டத்துல இருக்காதீங்க. அடுத்த வர ஆண்டுல நீங்கள் அந்த கஷ்டத்துல, அந்த சிங்க கவியில, அங்க யோசேப்பை போல பலத்திலே நீங்க இருக்காதீங்க. பலத்தை விட்டு வெளியே வந்துருங்க. யோசேப்புடைய பலத்தை விட்டு வெளியே வந்துருங்க. சிங்க கவியை விட்டு வெளியே வந்துருங்க. செங்கடலை விட்டு வெளியே வந்துருங்க. உங்க கஷ்டத்துல இருந்து வெளியே வந்துருங்க. உங்க சாபத்துல இருந்து வெளியே வந்துருங்க. இந்த பிசாசு பின்னால தொடர்கிறான் பாருங்க இஸ்ரவேல் ஜனங்கள. அவன்தான் கடன் பிரச்சனை. கடன் பிரச்சனை நிறைய வருவான். இந்த வருஷம் உனக்கு இவ்வளவு கடனா அடுத்த வருஷத்துல அதிகமாக்கிடுவான். அடுத்த வருஷத்துல கடன் அதிகமாயிடும், குறையாது. ஆனா அடுத்த வருஷத்துல கடன் குறையணும், கடன் இருந்து வெளியே வரணும்னா நீ தான் வரணும் வெளியே. அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை ஆராதிக்கும்படியாக இஸ்ரவேல் ஜனங்கள் ஆராதிக்கும்படியாக பார்வோனை விட்டுட்டான். நிறைய பேரு ஆராதனையே பண்ண முடியல. பார்வோன் என்ன செய்யறான்? ஆராதனை செய்ய விட மாட்டான். உங்க வீட்டுல பார்வோன் இருக்கிறாங்களா? உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஆராதனைக்கு போக விட மாட்டாங்களா? நீங்க ஆராதனைக்கு வரதுக்கு உங்க வீட்டுல யாராவது தடை செய்யறாங்களா? உங்க வீட்டுல இருக்கிறவங்க ஆராதனைக்கு வரவிடாத அளவுக்கு காக்குறாங்களா? அது பார்வோன். பார்வோன் கிட்ட இருந்து நீங்க தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு மோசே தேவை, ஒரு ஊழியக்காரன் தேவை. ஒரு ஊழியக்காரனுடைய சத்தத்தை கேட்டு, ஊழியக்காரனுடைய ஜெப சத்தத்தை கேட்டு, ஊழியக்காரனுடைய ஆலோசனை கேட்டால் பார்வோன் கிட்ட இருந்து எகிப்தில இருந்து தப்பித்து வெளியே வர முடியும். இந்த வருஷத்திலிருந்து, இந்த அடிமைப்பட்ட பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்தோடு இருந்து நீங்கள் விடுதலைப்பட்டு புதிய வருஷத்துல ஒரு விடுதலையோடு வர வேண்டும். இந்த வியாதியோட வரக்கூடாது. இன்னும் 20 நிமிஷம் இருக்கிறது. இந்த வியாதியோட புது வருஷத்துல வராதீங்க. இந்த பலவீனத்தோட வராதீங்க. இந்த இடுப்பு வலியோட, கால் வலியோட, முட்டி வலியோட, கஷ்டத்தோட, வியாதி பலவீனத்தோட, போராட்டத்தோட நீங்க இந்த கஷ்டத்தோட வராதீங்க. இந்த கஷ்டத்தை இந்த வருஷத்துல விட்டுருங்க. உங்க பிரச்சனை இந்த வருஷத்துல விட்டுருங்க. நீங்க அவங்க இவங்க எல்லாம் பார்க்காதீங்க. நீங்க மற்றவங்கள பார்க்காதீங்க. இது திரும்பி பார்க்கிற நேரம் இல்ல. இது ஓடுகிற நேரம். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி ஓடுகிற 20 நிமிஷம் தான் இருக்கிறது. ஓட போகிறோம். யாராவது ஓடுகிறார்களோ ஓட்ட பந்தயத்தில் அவர்கள் தான் லட்சம் பெற முடியும். நீங்க அவங்க இவங்க பின்னால பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல நீங்க மாட்டிப்பீங்க. அடுத்த வருஷத்துல உங்களால ஓட முடியாது. உங்களை தள்ளி விட்டுட்டு அடுத்த வருஷத்துல எல்லாரும் ஓடிடுவாங்க. உங்களுக்கு பின்னாடி வந்தவங்க, உங்க கூட வந்தவங்க முன்னாடி போயிடுவாங்க. உங்க பின்னால வந்தவங்க
சபைக்கு உங்களுக்கு பின்னால வந்து முன்னாடி போயிடுவாங்க, உங்க கூட வந்து முன்னாடி போயிடுவாங்க. நீ பின்னால தங்கிடுவா, பின் தங்கிடுவா. எப்படி உன் கூட படிச்சவங்க பாஸ் ஆகி முன்னாடி போயிட்டாங்களோ மூணு கிளாஸுக்கு, அது போல உன் கூட வந்தவங்க, உன்னோட வந்தவங்க, அவங்க எல்லாம் முன்னாடி போயிட்டே இருப்பாங்க. நீங்க பின் தங்கிடுவீங்க. நீங்க திரும்பி பார்க்க வேண்டாம். நீங்க யாரையும் திரும்பி பார்க்க வேண்டாம். உங்க கூட இருக்கிறவங்க திரும்பி பார்க்க வேண்டாம். உங்களுக்கு அவங்களையும் இவங்களையும் யாரையும் பார்க்க வேண்டாம். உனக்கு முன்னாடி இருக்கிற இயேசுவை மாத்திரம் பார்ப்பாயாக. அந்த பேதுரு இயேசுவை மாத்திரம் பார்த்து சமுத்திரத்தில் நடந்து வந்தான். இந்த உலகத்தில் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த உலக பாவத்தில் ஜீவிக்க வேண்டும், பாவத்திலிருந்து வெளியே வர வேண்டும் சொன்னால், உன் கண்கள் இயேசுவை மாத்திரம் நோக்கி இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உன் கண் இயேசுவை மாத்திரம். உன் கண்ணு இயேசுவை விட்டுட்டு வேற யாரையாவது உன் கண்ணு பார்த்துச்சு உன்னால ஓட முடியாது. அதனாலதான் குதிரை ஓடும் போது ரெண்டு கண்ணுக்கும் கலிப்பை கட்டுகிறார்கள். குதிரைக்கு கண்ணுக்கு ரெண்டு சைட்ல இருக்கும். ஏன்னா குதிரை ஓடிட்டு இருக்கும் போது வேற யாரையாவது குதிரையை பார்த்து அங்க ஓடிடும். ஓட வேண்டிய இடத்துல ஓடாது, போய் சேர வேண்டிய இடத்துல சேராது. அருமையானவர்களே, நம்முடைய கண்கள் கலிக்க போட்டு நம்முடைய கண்கள் இயேசுவை மாத்திரம் தொடுவோமாக, இயேசுவை மாத்திரம் பின்பற்றுவோமாக. நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த சிலுவையை நோக்கி, நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த லக்கை நோக்கி, நமக்கு முன்னாடி இருக்கிற அந்த பரலோகத்தை நோக்கி ஓடுவோமாக. எகிப்தை விட்டு வெளியே வாங்க. எகிப்துல இருக்காதீங்க. இன்னும் அந்த பாவத்திலே இருக்காதீங்க. என்ன பாவத்துல இருக்கீங்களோ அந்த பாவத்தை தூக்கி வீசுங்க. சிகரெட் பழக்கம் இருக்கா, தூக்கி வீசுங்க. போதை பழக்கம், குடி பழக்கம் இருக்கா, தூக்கி வீசுங்க. சூதாடுகிற பழக்கம் இருக்கா, தூக்கி வீசுங்க. வேற ஏதாவது கெட்ட பழக்கம் இருக்கா, தூக்கி வீசுங்க. அசிங்கமா கெட்ட வார்த்தை பேசுற பழக்கம் இருக்கா, தூக்கி வீசுங்க. வேற ஏதாவது சண்டை போடுகிற பழக்கம், குழப்பத்தை உண்டாக்குற பழக்கம், நம்மள குழம்பி போற பழக்கம் ஏதாவது இருக்கா, தூக்கி வீசுங்க. தூக்கி விட்டுட்டு, தூக்கி வீசி போட்டுட்டு வெளியே வந்துருங்க. ஜனவரி மாதம் 13ஆம் தேதி ஒரு போகின்னு ஒரு பண்டிகை வரும். போகி, அதுல பாத்தீங்கன்னா பழைய பாய் எல்லாம் போட்டு வெறும் எரிப்பாங்க. பழைய துணி, கந்த துணி, பழைய அழுக்கு துணி எல்லாம் பழச தூக்கி அங்க போட்டு நெருப்புல எரிப்பாங்க. அதுக்கு அர்த்தம் தெரியுமா? இந்த சாபம் அதோட போகட்டும். அருமையானவர்களே, அது போல பொருட்கள் அல்ல, பாய் இல்ல, துணி இல்ல, நம்மளுடைய சுபாவத்தை தூக்கி போட்டுருவோம். இந்த கெட்ட சுபாவம், பொய் பேசுகிற சுபாவம், சரியில்லாத சுபாவம், பைபிள் படிக்காத சுபாவம், ஜெபம் பண்ணாத சுபாவம், சபைக்கு நேரத்தோட வராத சுபாவம், இதெல்லாம் தூக்கி போட்டுருவோம். தூக்கி போட்டுட்டு நீங்க புது வருஷத்துல நீங்க வரும்போது எகிப்தை விட்டு வெளியே வந்துருங்க. எகிப்துல இருக்காதீங்க. நீங்க எகிப்திலே இருந்தீங்கன்னா உங்களால வாழ முடியாது. நீங்க எகிப்திலே இருந்தீங்கன்னா உங்களால ஜெபிக்க முடியாது. நீங்க எகிப்திலே இருந்தீங்கன்னா உங்களால ஆராதனைக்கு வர முடியாது. ஆராதனைக்கு வர முடியலையா? இந்த வருஷம் எத்தனை ஆராதனைக்கு தடைப்பட்டுச்சு? இந்த வருஷம் எத்தனை முறை ஜெபத்துக்கு வரல? நீ இன்னும் எகிப்துல தான் இருக்கிற. எகிப்தை விட்டு வெளியே வா. பார்வன் சொல்லுறா, நீங்க போங்க, நீங்க போங்க, நீங்க போய் ஆராதனை செய்யுங்க. கர்த்தர் சுதந்திரமாய் தேவனை ஆராதிக்க நமக்கு ஒரு இடம் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமை. அருமையானவர்களே, நம்ம தமிழ்நாட்டுல சென்னையில கர்த்தர் ஆராதிக்க நமக்கு நல்ல வசதி இருக்கு. பாத்தீங்களா, போன வாரத்துல கிறிஸ்தவர்கள் விரோதமாக எழுப்பி யுத்தம் பண்ணி சண்டை பண்ணி கிறிஸ்துவ சாத்தாவெல்லாம் உடைச்சு என்னென்னோ பண்ணி எத்தனையோ இடத்துல ஆராதனை இல்லை. இன்றைக்கு நியூ இயர் சர்வீஸ் இல்ல, கிறிஸ்துமஸ் சர்வீஸ் இல்ல, எத்தனையோ இடத்துல எத்தனையோ சபை பூட்டப்பட்டிருக்கு. நார்த் இந்தியாவில சபையில வந்து ஆராதனை இல்ல, ஆராதனை செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அரசாங்கமே தடை. இன்றைக்கு நம்ம அரசாங்கம் நமக்கு ஆராதனை பண்ணும்படியாக இடம் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு நம்ம தேவனை ஆராதிக்கிறோம். எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட நிலவரம் பாருங்க.